தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவராக நாம் வணங்கும் இதயம் கேப்டன் அவர்கள் பட்டி தொட்டு எங்கும் பாமர மக்களின் அடிமனதை தொட்ட தலைவராக விளங்கியவர். அந்த வழியில் தலைவருடைய மறைவிற்கு பின்னால் கழக பொதுச் செயலாளராக அந்நியார் அவர்கள் இந்த பதவியை ஏற்று அவர்கள் பதவி ஏற்கும்போதே கூறினார்கள், இந்த பதவி எனக்கு ஒன்றும் மலர் கிரீடம் இல்லை முள்கிரீடம் என்று கூறினார்கள். அந்த வகையில் முள்கிரீடத்தை தலையில் சுமர்ந்து ஒவ்வொரு தொண்டருடைய வேர்வையும் ஒருடைய உழைப்பையும் பேணி காற்று இன்று பொதுச் செயலாளராக திகழ்ந்து எங்களுடைய வழி நடத்தி வருகிறார்கள். கேப்டன் எவ்வழியோ அதே வழியில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் சிறப்பான முறையில் எங்களை வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் இருந்து நாங்கள் என்றும் இந்த இயக்கத்திற்காக பாடுபடுவோம் என திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவருடைய புதல்வர் இன்று இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக திகழ்ந்து வரும் திரு விஜயபிரபாகரன் அவர்கள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றவரை வீழ்த்தி ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் சதியால் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். இருந்தாலும் மக்கள் மனதில் வென்றவர் என்னவோ விஜயபிரபாகரன் தான் என்பதை பறைசாற்றும் வகையில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலை விஜயபிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் உறுதுணையாக இருக்க இன்றைய சபதம் எடுத்து எங்களுடைய கழகத்தில் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களிடத்தில் நாங்கள் கடந்த 2 வருடமாக ஒரு கோரிக்கையை வைத்து வருகின்றோம். என்னவென்றால் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு மாநில இளைஞரணி பதவியை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு கட்டத்தில் நாங்கள் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் நடந்து முடிந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் இதை வலியுறுத்தியுள்ளோம். விரைவில் தலைமை செயற்குழு பொதுக்குழு கூடி அதற்கான தம்பிக்கான அங்கீகாரத்தை தருவார்கள் என இந்த நேரத்தில் நம்பிக்கையுடன் தெரிவித்து, தம்பி போன்றவர்கள் இயக்கத்தில் களப்பணி ஆற்றும் பொழுது இன்னும் பல இளைஞர்கள் அவர்கள் பின்னால் வழிவகுத்து வர தயாராக இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றும் வகையில் இன்று தம்பி செல்லும் இடமெல்லாம் இளைஞர்கள் பட்டாளம் பின்தொடர்ந்து வருகின்றது. அந்த இளைஞர்கள் பட்டாளத்தை கொண்டு விரைவில் ஆட்சி அரையணையில் தம்பியும் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் அமர்த்தப்படுவார்கள். அதுவரை நாங்கள் ஓய மாட்டோம், உழைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எங்களை போன்ற உண்மையான விசுவாசிகளை அடையாளம் கண்டு அன்பாலும் எங்களை அன்பாக தட்டி கொடுத்து வளர்த்ததன் காரணமாகத்தான் இன்று இத்தனை நிர்வாகிகள் எங்கள் பின்னால் இந்த திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் பின்தொடர்ந்து வருகின்றோம். காரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் எங்கள் மீது மிகுந்த அன்புடன் பழகக்கூடியவர். எத்தனையோ இடங்களில் எங்களை அன்பாகவும் பேசியிருக்கிறார், அதட்டியும் எங்களை வழிநடத்தி சென்றிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் பாக்கியசாலியாகத்தான் எங்கள் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் திகழ்ந்து வருகின்றோம். எங்களுடைய நண்பர் விஜய கணேசன் அவர்கள், மீனவரணி சிலுவை அவர்கள், இவர்கள் எங்களெல்லாம் எங்கள் பகுதிக்கு வந்தால் எங்களெல்லாம் பேரை சொல்லி கூடுவார். அந்த அளவுக்கு தலைவர் மீது நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கனால தான் இன்றைக்கி வர இந்த இயக்கத்தில் நாங்கள் பின்தொடர்ந்து வருகின்றோம். அதே மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களும் கேப்டன் வழியில் எங்களை நல்ல மதிப்புடன் நடத்தி இன்றைக்கி சாதாரண தொண்டனை இருக்கவர்களுக்கும் பதவிகளை வழங்கி இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் என்ன என்பதை விரைவில் உணர்த்தும் வகையில் எங்களை களப்பணியாற்றி இந்த கழகத்திற்காக உழைத்திட பல்வேறு வகையில் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய வழியில் கழகத்தை அருமையான முறையில் இன்று எங்களை வழிநடத்துகின்ற கழக பொதுச் செயலாளர் திருமதி அந்நியார் அவர்களின் வழியில் எங்களுடைய திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் சிறப்பான மாவட்டமாக இன்று விளங்கி வருகிறதற்கு காரணம் உண்மையான ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட எங்களுடைய பகுதி இன்று கழக நிர்வாகிகளால் நிரம்பி உள்ளது. அதே போன்று நடந்து முடிந்த இனி நடைபெற உள்ள அனைத்து சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றம் உள்ளாட்சி தேர்தலிலும் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பான நிர்வாகிகளை நாங்கள் வேட்பாளர்கள் களம் இறக்கி வெற்றி வாகை சூடுவோம். அதே போல் வருகின்ற சட்டமன்றம் பாராளுமன்ற தேர்தலை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எந்த கூட்டணி அமைத்தாலும் தனித்து நின்னாலும் நாங்கள் அந்நியார் கரம் பின்பற்றி
யாரை வேட்பாளராக நிறுத்துகிறார்களோ அவர்களை வெற்றிக்கு நாங்கள் அயராது உழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறி எனது வாய்ப்பை தந்த தலைமை கழகத்திற்கும் கழக பொதுச்செயலர் அந்நியார் அவர்களுக்கும் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.